அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாண்டியப்பா நேம் பாண்டித்துரை. ராசி வந்து ராசி மேஷம், லக்கணம் மேஷம், நட்சத்திரம் பரணி, 1ஆம் பதம். டேட் ஆஃப் பர்த் 12/11/1989. டைம் ஆஃப் பர்த் 5:20 PM. பிளேஸ் ஆஃப் பர்த் பரமக்குடி. என்ன தொழில் செய்யலாம் சார்? என் லைஃப் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம். ஸோ வாங்க ஜாதகத்தை பார்ப்போம். ஸோ இவர் வந்து மேஷ லக்கணம், மேஷ ராசி. இவர் வந்து மேஷ லக்கணம், மேஷ ராசி. ஸோ மேஷ லக்கணம், மேஷ ராசி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா மேஷ லக்கணம், மேஷ ராசிங்கிறது செவ்வாயோட லக்கணம், செவ்வாயோட ராசியிலே பிறந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க. டக்கு ரொம்ப கோவப்படுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் மேஷ லக்கணம், மேஷ ராசி, செவ்வாயோட லக்கணம். செவ்வாயோட குணம் வந்து கோவப்படுறது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தான் செவ்வாயோட குணம். முன்கோபமும் செவ்வாயோட குணம் தான். ஸோ மேஷ லக்கணம், மேஷ ராசி. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரொம்ப முன்கோபப்படுவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் டக்குன்னு கோவப்படுவீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து ரொம்ப டக்குன்னு கோவப்படுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, டக்குன்னு கோவப்படுவீங்க. ஸோ மேஷ லக்கணம் வந்து சுபத்துவமாக இருக்குது. லக்கணம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி வந்து வீடு, வண்டி, வாகனஸ்தானம், கல்வி ஸ்தானம். வீடு, வண்டி, வாகனஸ்தானம், அது நல்ல வீடு, வண்டியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 4ஆம் இடம். தாய் ஸ்தானம், 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். ஸோ லக்கணம் சுபத்துவமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திர பகவான். 4ஆம் அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கார். அதுவும் பௌர்ணமி சந்திரன். ஸோ லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. மேஷ லக்னத்துக்கு யோகாதிபதியான சூரிய பகவான், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. புதன் பகவானும் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ லக்னம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ லக்னத்தில் வந்து நல்ல ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன் இருக்கார். லக்கணத்தில் வந்து நல்ல ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன் இருக்கார் லக்கணத்தில். சந்திரன் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது. சந்திரன் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது. சந்திரன் வந்து நல்ல வலுவாக இருக்கார். அந்த சந்திரன் வந்து நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். ஸோ லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. லக்னம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறதுனால லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சூரியனும் லக்னத்தை பார்க்குறதுனால லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னத்திலே 4ஆம் அதிபதி சந்திர பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார். நல்ல பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். நல்ல ஒளி புரிந்த சந்திரன் லக்னத்தை சுபத்தை பொறுத்தார். 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ லக்னம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்ன அதிபதியான செவ்வாய் பகவானும் லக்னத்தை 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாங்க. ஸோ லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னம் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது. லக்னம் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு. அடுத்து லக்ன அதிபதி செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலையும் குருவோட 5ஆம் பார்வையிலையும் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த செவ்வாய் வந்து கேந்திர பலம் பெற்றிருக்காரு. அந்த செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். அதுவும் உங்கள் லக்ன அதிபதி செவ்வாய் பகவான் 11 டிகிரி, சந்திரன் வந்து 15 டிகிரி, குரு வந்து 16 டிகிரி. ஸோ செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கும் உங்களுக்கு. மேஷ லக்கணத்துக்கு லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல நல்ல வலிமையாக இருக்கார். லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம். திருமணத்தை குறிக்கூடிய ஸ்தானம் வந்து 7ஆம் இடம். திருமணத்தை குறிக்கூடிய இடம் வந்து 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல உங்கள் லக்ன அதிபதி செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார் உங்களுக்கு. மேஷ லக்கணத்துக்கு லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த செவ்வாய் வந்து 11 டிகிரி. அந்த செவ்வாய் வந்து 11 டிகிரி. சந்திரன் வந்து 15 டிகிரி. சந்திரன் வந்து 15 டிகிரி. குரு வந்து 16 டிகிரி. குரு வந்து 16 டிகிரி. ஸோ சந்திரன் மற்றும் குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கார்.
ஸோ செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையிலையும் குருவோட 5ஆம் பார்வையிலையும் செவ்வாய் இருக்கார். ஸோ செவ்வாய் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது செவ்வாய். ஸோ லக்னமும் சுபத்துவமாக இருக்குது, லக்ன அதிபதியும் சுபத்துவமாக இருக்குது. லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான் துலாம் ராசியான சுபவர்க்க வீட்டில் உட்காந்துருக்காரு. துலாம் ராசி சுக்கிரனுடைய ராசி. இயற்கை சுபரோட வீடான துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கார். ஸோ செவ்வாய் சுபத்துவம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுப கிரகமான குருவோட 5ஆம் பார்வையில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார். செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார். ஸோ லக்னம் சுபத்துவமாக இருக்குது. லக்ன அதிபதியான செவ்வாய் பகவானும் நல்லா சுபத்துவமாக இருக்கார். லக்ன அதிபதி நல்லா வலிமையாக இருக்கார். செவ்வாய் நல்லா வலிமையாக இருக்கார். நல்லா சுபத்துவமாக இருக்கார் உங்களுக்கு. அடுத்து மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். அந்த 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி சூரிய பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். நீச்சமாக இருக்கார். சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் அந்த சூரிய பகவான் நல்லா நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார். ஏன்னா சூரியன் வந்து பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையில் இருக்கார். ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையில் சூரியன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுப கிரகமான குருவோட 5ஆம் பார்வையில் சூரியன் இருக்கார். ஸோ சூரியன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரிய பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார். நல்ல வலிமையாக இருக்கார். ஸோ லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசி எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் உட்காரல, எந்த கிரகமும் சம்மந்தப்படல. ஸோ லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்லா நியூட்ரலாக இருக்குது. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையில் சூரியன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 5ஆம் பார்வையில் சூரிய பகவான் இருக்கார். இங்கே குரு வந்து 16 டிகிரி, சூரியன் வந்து 26 டிகிரி. ஸோ 10 டிகிரி டிஃப்ரென்ஸில் சூரியன் வந்து குரு பார்க்குறாரு. குருவோட 5ஆம் பார்வையில் சூரியன் மேலே படுது. ஸோ 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். லக்னத்துக்கு 5ஆம் இடம் நல்ல நியூட்ரலாக இருக்குது. எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை. ஸோ 5ஆம் இடம் நியூட்ரலாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நின்று பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையில் இருக்கார். சூரிய பகவான் 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். குருவோட 5ஆம் பார்வையில் 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். நல்ல வலிமையாக இருக்கார் உங்களுக்கு. அடுத்த திரிகோண அதிபதியான லக்னத்துக்கு 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி. லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தந்தை ஸ்தானம், அஷ்மி ஸ்தானம். லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி. அந்த தனுசு ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வை லக்னத்துக்கு 9ஆம் இடம் மேலே படுது. ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 9ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் இருக்காங்க. சுக்கிரன் மற்றும் சனி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் மற்றும் இயற்கை சுப்பரான சுக்கிர பகவான் இருக்காங்க. ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. ஸோ 9ஆம் இடம் நல்லா சுபத்துவமாக இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அந்த இடத்துல குரு உட்காந்துருக்காரு. குரு பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ குருவும் நல்லா வலிமையாக இருக்கார். குரு பகவானும் நல்லா வலிமையாக இருக்கார். குரு வந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியாக பார்க்குறாரு. ஸோ லக்னத்துக்கு 9ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்குது. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் நல்ல வலிமையாக இருக்கார். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். 9ஆம் இடம் அதிபதியான குரு பகவான் நல்ல வலிமையாக இருக்கார். ஸோ திரிகோண அதிபதிகளான லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி நல்ல சுபத்துவமாக இருக்காங்க. திரிகோண அதிபதிகளான செவ்வாய், லக்ன அதிபதியான செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 2 பேரும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் வந்து திரிகோண அதிபதி. ஸோ குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக லக்னாதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியை பார்க்குறாங்க. ஸோ 3 திரிகோண அதிபதிகளும் தொடர்பு கொள்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர். ஸோ லக்னாதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு இப்போ தான் திரிகோண அதிபதிகள் யோகம். யோகம்னா என்னென்னா 1ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி ஒருவருக்கொரு தொடர்பு கொள்வது தான் திரிகோண அதிபதிகள் யோகம். அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குது ப்ரோ உங்களுக்கு.
மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி வந்து சனி பகவான். லாபஸ்தானாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனி பகவான் வந்து குருவோட சுப்பரான குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் இருக்கார். ஸோ சனி பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார், நல்ல வலிமையாக இருக்கார். சனி பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கார். மேஷ லக்கணத்துக்கு தொழில்ஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த சனி பகவான் வந்து குருவோட வீட்டில் இருக்காங்க. அந்த சனி பகவான் இயற்கை சுப்பரான குருவோட வீட்டில் நல்ல வலிமையாக இருக்காங்க. இந்த சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அந்த சனி பகவான் வந்து இயற்கை சுப்பரான சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் இருக்கார். குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் நல்ல வலிமையாக இருக்கார், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார், நல்ல சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சுபத்துவமாக இருக்கார், நல்ல வலிமையாக இருக்கார், நல்ல சுபத்துவமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வையில் சுக்கிரனும் நல்ல சுபத்துவமாக இருக்கார். குருவோட 7ஆம் பார்வையில் சுக்கிர பகவானும் நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ சனி சுபத்துவமாக இருக்கார், சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கார். லக்னத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் நல்ல சுபத்துவமாக இருக்குது. ஸோ எல்லா கிரகமும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. ஸோ சனி பகவான் வந்து 14 டிகிரி, சுக்கிரன் வந்து 13 டிகிரி. ஸோ 3 டிகிரி வித்தியாசத்தில் சனி பகவான் சேர்ந்துருக்காரு. குரு வந்து 16 டிகிரி. ஸோ சனி வந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ குருவோட 7ஆம் பார்வையில் சுக்கிரனும் இருக்கார். ஸோ சுக்கிரனும் சுபத்துவமாக இருக்கார். சுக்கிரன் வந்து சனியோட சேர்ந்துருந்தாலும் குருவோட 7ஆம் பார்வையில் சுக்கிர பகவானும் சுபத்துவமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மேஷ லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்கார். பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் புதன் பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 5ஆம் பார்வையில் புதன் இருக்கார். ஸோ புதனும் சுபத்துவமாக இருக்கார். புதன் பகவானும் நல்ல சுபத்துவமாக இருக்கார், நல்ல வலிமையாக இருக்கார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் வந்து மகாதன யோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து மகாதன யோகம் இருக்குது. மகாதன யோகம் என்னென்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளணும் ஒருவருக்கொருவர். உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான், லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான், லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து சனி பகவான். ஸோ குரு சுக்கிரன் சனி ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளணும் இந்த மேஷ லக்கணத்துக்கு. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது. மகாதன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. குரு வந்து 7ஆம் பார்வையாக சுக்கிரன் மற்றும் சனியை பார்க்குறாங்க. சனி மற்றும் சுக்கிரன் 7ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் மகாதன யோகம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற தசாபுத்தி வரணும். அதுக்கேற்ற தசாபுத்தி வரும்போது தான் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நீங்கள் நிறைய லட்சக்கணக்கான பணம் சம்பாதிப்பீங்க, கோடிக்கணக்கான பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அதுக்கு வந்து சுக்கிர தசை, சனி தசை, இல்லைனா குரு தசை வரணும். ஆனால் அதெல்லாம் எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வரும். இந்த மகாதன யோகம் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் மகாதன யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்வது. உங்களுக்கு வந்து மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான். ஸோ குருவும் சனியும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. 9ஆம் அதிபதியான குரு பகவானும் 10ஆம் அதிபதியான சனி பகவானும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. யோகமும் இருக்குது. அப்படி அந்த யோகம் என்ன செய்யணும்னா சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் வைக்கும். நல்ல பேர் வாங்க வைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துச்சுன்னா சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் வாங்க வைக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்க வைக்கும். ஸோ இப்போ நடக்கிறது வந்து செவ்வாய் தசை. செவ்வாய் தசை 2022லேருந்து 2029 வரை இருக்குது. மொத்தம் 7 வருஷம். இந்த செவ்வாய் தசை நல்லா யோகமாக இருக்கும். இந்த செவ்வாய் தசை லக்ன அதிபதி தசை. மேஷ லக்கணத்துக்கு லக்ன அதிபதி தசை மற்றும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். உங்கள் ஜாதகத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான், லக்ன அதிபதி மற்றும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். கூடவே 5ஆம் அதிபதியும் இருக்கார்.
கூடவே 5ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் கூட சேர்ந்துருக்காரு. செவ்வாய் கூட 5ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானும் கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவோட 5ஆம் பார்வை செவ்வாய் மேலே படுது. குருவோட 5ஆம் பார்வை செவ்வாய் மேலே படுது. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வை செவ்வாய் மேலே படுது. பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வை செவ்வாய் மேலே படுது. ஸோ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார். செவ்வாய் பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். கூடவே 5ஆம் அதிபதியான சூரிய பகவானும் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும். ஸோ செவ்வாய் வாங்கிய சாரம் வந்து ராகுசாரம். செவ்வாய் வாங்கிய சாரம் வந்து ராகுசாரம். அந்த ராகு வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த ராகு வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும். செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும். செவ்வாய் வந்து பௌர்ணமி சந்திரனோட 7ஆம் பார்வையிலையும் குருவோட 5ஆம் பார்வையிலையும் செவ்வாய் இருக்கார். ஸோ செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும். செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து ராகு திசை லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு வந்து மகர ராசியில் இருக்கார். அந்த ராகு வந்து மகர ராசியில் இருக்கார். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். அந்த சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. அந்த சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் இருக்கார். குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் இருக்கார். ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் வந்து சுக்கிரன் மற்றும் குருவோட தொடர்பு இருக்கிறார். சனி பகவான் வந்து சுக்கிரன் மற்றும் குருவின் தொடர்பில் இருக்கார். ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல வலிமையாக இருக்கார். நல்ல சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். நல்ல வலிமையாக இருக்கார். நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். நல்ல வலிமையாக இருக்கார். சனி பகவான் நல்ல வலிமையாக இருக்கார். நல்ல சுபத்துவமாக இருக்கார். ஸோ ராகுவோட சாரம் வந்து ராகு வாங்கிய சாரம் வந்து செவ்வாய் சாரம். ராகு வாங்கிய சாரம் வந்து செவ்வாய் சாரம். செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ராகு திசை சூப்பராக இருக்கும். ராகு திசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகு திசை நல்ல யோகமாக இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ ராகு திசை நல்லா சம்பாதிப்பீங்க. ராகு திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. அடுத்து குரு திசை 2047லேருந்து 2063 வரையும் குரு திசை. அந்த குரு வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ குரு பகவானும் நல்லா இருக்குது. நல்லா வலிமையாக இருக்கார். குருவும் நல்லா வலிமையாக இருக்கார். அந்த குரு தசையில் தான் நான் சொன்ன மாதிரி மகாதன யோகம் அப்புறம் தர்ம கர்மாதிபதி யோகமாக வேலை செய்யும். குரு தசை நல்லா சூப்பராக இருக்கும். குரு தசை நல்ல யோகமாக இருக்கும். நீங்கள் குரு தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஸோ குரு தசை சூப்பராக இருக்கும். குரு தசை நல்ல யோகமாக இருக்கும் உங்களுக்கு. குரு வாங்கிய சாரம் வந்து ராகு சாரம். அந்த ராகு வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குரு தசை சூப்பராக இருக்கும். குரு தசை நல்ல சூப்பராக இருக்கும், யோகமாக இருக்கும். அடுத்து சனி தசை 2063லேருந்து 2082 வரையும். சனி தசை 2063லேருந்து 2082 வரையும். சனி வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குருவோட 7ஆம் பார்வையில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானோட 7ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஸோ சனி வந்து சுபத்துவமாக இருக்கார். சனி பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். சனி தசை சூப்பராக இருக்கும். சனி தசை நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல யோகமாக இருக்கும். சனி தசை நல்லா சம்பாதிப்பீங்க. சனி தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த சனி தசையில் மகாதன யோகம் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் வேலை செய்யும் சனி தசையில். ஸோ சனி தசையில் நல்லா சம்பாதிப்பீங்க. நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. நல்ல யோகமாக இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும் சனி தசை. ஸோ சனி வாங்கிய சாரம் வந்து சுக்கிரன் சாரம். அந்த சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சூப்பராக இருக்கும் சனி தசை. ஸோ சனி வாங்கிய சாரம் வந்து சுக்கிரன் சாரம். சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சனி தசை சூப்பராக இருக்கும். சனி தசை நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை மற்றும் சனி தசை நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல யோகமாக இருக்கும். எல்லா கிரகமும் நல்லா சுபத்துவமாக இருக்குது. இந்த 4 தசையும் நல்ல யோகமாக இருக்குது. இந்த 4 தசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஜாதகத்தில் வந்து
நல்ல ஒளி புரிந்த சந்திரன் இருக்கார், பௌர்ணமி சந்திரன் இருக்கார், சூரியன் சுபத்துவமாக இருக்கார், சந்திரன் சுபத்துவமாக இருக்கார், செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது, புதனும் சுபத்துவமாக இருக்குது, சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கார், சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கார், சனி பகவானும் சுபத்துவமாக இருக்கார். சனி பகவானும் நல்ல சுபத்துவமாக இருக்கார். உங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்குது. நீங்கள் 90 வயசுக்கு மேலே இருப்பீங்க. 90 வயசுக்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் வந்து 90 வயசுக்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் வந்து 90 வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்க. நல்ல ஆயுள் இருக்குது. 90 வயசுக்கு மேலே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஆயுள் இருக்குது. 90 வயசுக்கு மேலே இருப்பீங்க. நல்ல ஜாதகம், நல்ல சூப்பரான ஜாதகம், நல்ல அருமையான ஜாதகம், நல்ல யோகமான ஜாதகம். நன்றி, வணக்கம்.